இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 1 14 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீர் மகிழ்ந்து பெருவகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். ஆம் பிரியமானவர்களே, யோவானின் பிறப்பு பற்றிய செய்தியே இது. அன்று எவ்வாறு யோவானின் பிறப்பு பற்றிய செய்தி செக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வானதூதரால் அறிவிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இயேசுவின் வருகையை ஆயத்தம் செய்வதற்காகவே யோவான் பிறந்தார். அப்படி யோவான் நம் மீட்பர் பற்றிய செய்தியை எங்கும் பறைசாற்றி வந்தார். அவரது வார்த்தையை கேட்டு பலரும் மனமாற்றம் அடைந்தனர். மெசியாவின் வருகைக்காக மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருந்தனர். யோவான் தனது இறுதி காலம் வரை கடவுளுக்கே தம்மை அர்ப்பணித்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இன்று இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி என்ன தெரியுமா? நாம் நம்மையே கடவுளுக்கு உகந்த பழியாக மாற்ற வேண்டும். இயேசுவை பற்றிய செய்தியை வெளியிலே எடுத்துச் சொல்வதற்கு மனத்தில் எந்த ஒரு பயமும் கூச்ச உணர்வும் இல்லாமல் யோவானை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபம் பண்ண வேண்டும். அதே போல யோவான் ஆண்டவரின் பணிக்காக சென்றது போல நாமும் எங்களுடைய பிள்ளை செல்வங்களை ஆண்டவரின் பணிக்காக ஒப்பு கொடுக்க முன் வருவோம். குருத்துவ துறவர பணிக்காக பிள்ளைகளை கொடுப்பதற்கு ஒவ்வொரு குடும்பத்தினரும் முன் வர வேண்டும். நமது ஜெபத்தில் நமது பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அன்று யோவான் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருந்தது போல ஒவ்வொருவரின் பிறப்பிற்கும் ஒரு அர்த்தத்தை உணர்ந்து ஆண்டவருக்காக பணி செய்ய இன்று அவர் நம்மை அழைத்து நிற்கின்றார். தொடர்ந்து ஜெபிப்போம், விசுவாசத்திலே உறுதி பெறுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.